கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும் வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும் காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால் அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியரிடம் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கேட்ட யாக்கோபு நீண்ட நாட்களாய் வெகுகாலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுறுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சிலர் சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.